நமது மதிப்பிற்குரிய தோழர் பாக்கியம் அவர்கள் எழுதிய சீன சோசியலிசத்தில் மதங்களும் வழிபாடுகளும் என்கிற நூலின் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிஐடியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் வி செந்தில்குமார் அவர்களே, முன்னதாக நம் அனைவரையும் வரவேற்புரையாற்றிய பதிப்பகத்த தோழர் பெருமாள் அவர்களே, இந்நூலை வெளியிட்டு நிறைவாக உரையாற்றிருக்கக்கூடிய மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எனது பெருமதிப்பிற்குரிய தோழர் TKR அவர்களே, இந்த அழைப்புதலில் புத்தகத்தை வெளியிடுபவர் தோழர் TK ரங்கராஜன் HMD, CPI ராக்கெட்ல மூத்த தலைவர்னு போட்டுருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவர்னு சொன்னாங்க தோழர் சங்கரையா, அதுக்கடுத்து தோழர் நல்லகண்ண, அதற்கு அடுத்த மூத்த தலைவராக இருப்பவர் இன்னைக்கு TKR தான். ஏன் ஒரு சிம்லிக்குள்ளேயே அடைக்கிறது தொடர்ந்து முயற்சி பண்றோம்னு எனக்கு தெரியல. அவற்றை நேராகவும் சொல்லிட்டேன், பகிரங்கமா சொல்றேன். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த 1959 கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்து 66 ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதிக்கத்தக்க, அனைவராலும் போற்றத்தக்க தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற TKR அவர்களே, இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து மிகச் சிறப்பான முறையில் அறிமுக உரை ஆற்றிய தோழர் மனோகரன் அவர்களே, இப்போ எங்களுக்கு வேலை இல்லை, 2 பேருக்கும் வெளியிட்டார், நான் வாங்கிட்டு முடிஞ்சு வச்சு. புத்தகத்தை பற்றி என்ன பேசணும் மனோகரன் பேசிட்டார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசுறது பேசிட்டார். மிகச்சிறப்பாக உரையாற்றிய மனோகரன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய சரவணன் செல்வி அவர்களே, ஆனந்தகுமார் அவர்களே, குமரன் அவர்களே, பங்கேற்று சிறப்பிக்கின்ற சுந்தரராஜன் அவர்களே, வனஜகுமாரி அவர்களே, திருவேட்டை அவர்களே, வெள்ளைச்சாமி அவர்களே, முருகானந்தன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, கிருஷ்ணா அவர்களே, விஜயகுமார் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சி செல்வராஜ் அவர்களே, ஏழுமலை அவர்களே, கருணாநிதி அவர்களே, நன்றி உரை கூற இருக்கிற லத்தீஷ் பாலன் அவர்களே, ஏற்புரை நிகழ்த்த இருக்கிற தோழர் பாக்கியம் அவர்களே, இந்த நிகழ்வில் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கெடுத்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதலில் எனது அன்பான வணக்கத்தையும், இந்த நூலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அரிய வாய்ப்பினை அளித்த பதிப்பகத்தாருக்கும் தோழர் பாக்கியத்திற்கும் எனது நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனோகரன் பேசியதிலிருந்து இந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மிகச் சுருக்கமாக, மிக அழகாக, ஒரு குறைந்த நேரத்தில் மிக அழகாக குறிப்பிட்டார்கள். பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகிற நாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி வெளியில் பேசுகிற செய்தி முதலாளித்துவ ஏடுகள், செய்தி நிறுவனங்கள், அல்லது முதலாளித்துவத்திற்கு ஆதரவாக பேசுகிறவர்கள், அல்லது ஏதும் அறியாத அப்பாவில் கூட அது ஒரு சர்வாதிகார நாடு என்றுதான் திரும்ப திரும்ப சொல்வார். அண்மையில துக்ளக் பத்திரிகையில ஒரு கேள்வி பதில் இருந்தாங்க. அந்த நாடு ஏன் இப்படி வேகமா முன்னேறிட்டு இருக்கு, உலகத்திலேயே எல்லா நாட்டை காட்டிலும் அந்த நாடு ஏன் வேகமாக முன்னேறுகிறது என்று ஒருவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுது என்று சொன்னால், அங்கே வேறு கட்சியே கிடையாது, ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது. அங்கே சர்வதிகாரம் ஆட்சி நடைபெறுகிறது, அதனால் முன்னேறுகிறது.
அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டார். ஆனா ஒன்றை தவிர்க்க முடியாமல் சொன்னார்கள், இதோடு சேர்த்து அவர்களுக்குள்ள தேசபக்தியும் உண்டு அப்படிங்கிறத. இந்த கேள்விகள் துக்ள கேள்விகள் எப்படி இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில இந்த செய்தி பரப்பப்படுகிறது. மதங்களை பற்றி அதிகமாக விவாதித்துக் கொண்டிருக்கிற நாடு நம்முடைய நாடுதான். மதச்சார்பின்மை என்ற கொள்கையை கொண்ட நாடு, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு. அரசியலமைப்பத்தில் இடையில் அது சேர்க்கப்பட்டது, மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று சேர்க்கப்பட்டது. இந்த மதச்சார்பின்மை சோசியலிசம் என்கிற அந்த இரண்டு சொற்களும் இடையில் சேர்க்கப்பட்டது. ஆகவே இது இருக்கவே கூடாது, இந்த ரெண்டு சொற்களும் நீக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் நீண்ட காலம் வழக்கு நடைபெற்று கடைசியாக உச்ச நீதிமன்றம் அது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இடைஞ்ச, ஆகவே தள்ளுபடி பண்றேன்னு தள்ளுபடி பண்ணாங்க. உச்ச நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது. ஆனாலும் அண்மையில RSS இயக்கத்தினுடைய தலைவர் கொல்கத்தாவில் RSS நூற்றாண்டு விழாவில் பேசுகிற பொழுது, இந்தியா இந்து நாடுதான், அரசியலமைப்பு சொட்டுதா சொல்லலையா எனக்கு கவலை கிடையாது, இந்தியா இந்து நாடுதான். ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது நாடாளுமன்றத்தில் என்றைக்காவது ஒரு நாள் அதை விவாதித்து அதை ஏற்றுக்கொண்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நிராகரித்தாலும் அது குறித்து எனக்கு கவலை இல்லை, இது இந்து நாடுதான் என்று பகிரங்கமாக உரையாற்றியது எல்லா ஏடுகளிலும் அந்த செய்திகள் வந்திருக்கும், பார்த்திருப்பீர்கள். பொங்கல் விழா கொண்டாடி முடித்த அந்த சூழலில் பெரும் விழாவாக புத்தக திருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவில் நாம் பங்கேற்றிருக்கிறோம். பொங்கல் விழாவிற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. உலகம் பூராவும் நடைபெறக்கூடிய விழா. கிறிஸ்தவ மதத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் அந்த விழாவை, அன்றைக்குத்தான் இயேசுபிரான் பிறந்தார் என்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த விழாவை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த விழா கொண்டாடுகிற அதே நாளில் தான் கீழவன்மணியும் நடைபெற்றது, அதே நாளில் தான் அதுவும் நடைபெற்றது. அந்த விழா கொண்டாடுகிறார்கள். அந்த விழா கொண்டாடுகிற அன்றைய தினத்தில் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய, டெல்லியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் பிரார்த்தனையில் பங்கேற்கிறது. பிரார்த்தனையில் பங்கேற்றது மட்டுமல்ல, வாழ்த்து செய்திகளையும் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறார். ஒரு பாதிரியார் அந்த பிரார்த்தனையை வழிநடத்துகிறார் என்று அந்த தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்கிற அந்த வணங்கி பிரார்த்தனை செய்கிற படத்தோடு தினமணி நாளேட்டில் முதல் பக்க செய்தியாக 26ஆம் தேதி வந்தது. அதே பத்திரிகையில் அடுத்தடுத்த பக்கங்களில் தேவாலயங்கள் நொறுக்கப்பட்டன, கிறிஸ்தவ பெருமக்கள் தாக்கப்பட்டார்கள், கிறிஸ்தவ தாத்தா அணியும் பொம்மைகளை வைத்து விற்பனை செய்கிற அந்த கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன, தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த கண் தெரியாத பெண் ஒருவரும் தாக்கப்பட்டார் என்கிற செய்திகளையும் வந்திருப்பது பார்த்திருப்போம். ஒரே பத்திரிகைகள் தான், வேற பத்திரிகைகள் நான் பார்க்கல, அதுதான் என்னன்னு தெரியல. இந்த ரெண்டு செய்தியிலுமே அது வந்தது. மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றுகிற நாட்டில் ஒரு மதத்திற்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெறுகிறது, அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவருடைய தாக்குதல் நடைபெறுகிறது. ஏற்கனவே பலது நிறைய நடந்திருக்கு, அந்த உரங்களுக்கு நான் இங்கே போக விரும்பவில்லை. இந்த நூலின் மூலமாக உணர்த்துவது என்னவென்று சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்துகிற நாடு, வேற கட்சி இல்லை, கலப்படம்லாம் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்துகிற நாடு, பெரும் மக்கள் தொகை உள்ள நாடு, 142 கோடி மக்கள் தொகை உள்ள நாடு. அது நம்ம நாடு அந்த விஷயத்துல முந்திருச்சு, சீனாவை தாண்டி விட்டது, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு சீனா என்பதிலிருந்து இந்தியா முன்னேறிவிட்டது என்கிற செய்திகளும் உண்டு. அப்படிப்பட்ட நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஆட்சி நடத்தி வருகிறது. அந்த நாட்டில் எத்தனை மதங்கள் இருக்கிறது என்பது இங்கு பட்டியலிட்டார்கள். அதே மாதிரி எத்தனை கோயில்லாம் இருக்குது, தேவாலயங்கள் எத்தனை, மசூதி எத்தனை இருக்கு என்கிற பட்டியலும் இடப்பட்டது. வெளியில் பேசப்படுவது
அங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மை அது அல்ல. அங்கே மதங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஆலயங்கள், தேவாலயங்கள், மற்றவைகளும் வழிபாட்டு தலங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்கிறவை சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அதில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு ஒரு அறிவுபூர்வமான, விஞ்ஞானபூர்வமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்கிற செய்தியை மிக அழகாக இங்கு மனோகரன் அவர்கள் குறிப்பிட்டார். நம்முடைய நூல் ஆசிரியர் அன்பிற்குரிய தோழர் பாக்கியம் அவர்கள், அவர் தென்சென்னை மாவட்ட செயலாளர் இருந்த காலத்திலிருந்து அவரோட பணியாற்றுகிற நம்ம ஏழுமலை தென்சென்னை மாவட்ட செயலாளர் 2 பேரும் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல சேர்ந்து நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அற்புதமான தோழர், அன்பான தோழர், எல்லோரையும் மதிக்கக்கூடிய தோழர், எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய தோழர். இதெல்லாம் தெரியும் எனக்கு. அன்பா பழகிறவர், மதிக்கிறவர் அப்படிங்கிறது தெரியும். அவர் எழுத்தாளர்ங்கிறது எனக்கு தெரியாது. இது வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 13 நூல்களை எழுதியிருப்பதாக இந்த புத்தகத்தின் மூலமாக அறிந்தேன். இதுக்கு முன்னாடி அவர் எழுதின புத்தகத்தையும் நான் பார்க்கல, மன்னிக்கணும், பார்க்கல, கிடைக்கல, பார்க்கல. 13 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். வாலிப சங்கம் நடத்திய பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் இருந்து பணியாற்றிருக்க விவரம்லாம் இங்கே சொன்னாங்க. அப்படி ஒரு நூலை எழுதுகிற ஆர்வம், அந்த நூல் என்பது ஒரு பயனுள்ள வகையில் ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சி, இவையெல்லாம் பாராட்டுக்குரியது. இந்த சீன சோசலியத்தில் மதங்களும் வழிபாடுகளும் அப்படிங்கிற நூலை எழுதுவதற்கு 8 நூல்களை இவர் ஆதாரமாக பயன்படுத்தியிருக்கிறார். 8 நூல்களை படித்து அதனுடைய சாரங்களை எல்லாம் எடுத்து பிற கட்டுரைகள் மற்றும் வலைதளங்கள் இவைகளை எல்லாம் பயன்படுத்தித்தான் ஏற்கனவே இங்கே சொன்னதை போல பல்வேறு தலைப்புகளில் 19 தலைப்பு நினைக்கிறேன், 19 தலைப்புகளில் இந்த நூலை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். பசி 2 பசி, ஒரு பசி உடற்பசி. பசிக்கிற நேரத்தில் சாப்பிடணும், சாப்பிடலன்னா டீக்கேர் என் மாதிரி உள்ள ஆட்களுக்கு மயக்கம் வந்துடும். அவருக்கும் சுகர் இருக்கு, எனக்கும் இருக்கு. நேரத்தில் சாப்பிடலன்னா சுகர் இறங்கி போய் சாய்ச்சிரும். ஒன்றும் ஆயிர மாட்டோம், கீழே சாய்ச்சினா நம்ம திரும்ப சக்கரை கொடுத்து மறுபடியும் தேத்தணும். அதனால பசிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். பசிக்கிற நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிற பொழுது, பசிக்குது, சாப்பாடு இருக்கு, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பதிலாக நீ சாப்பிட்டுக்கொள் என்று இன்னொரு சாப்பிட சொல்லி பசியை போக்க முடியாது. அதே மாதிரி அறிவு பசியை நீ ஆராய்ச்சி படிச்சுக்க, எனக்கு தேவையில்லை என்று இருக்க முடியாது. அறிவு பசி, உடற்பசி, வயிற்று பசி. வயிற்று பசிக்கு தேவைக்கேற்ப அவ்வப்பொழுது எப்படி சாப்பிட வேண்டுமோ அதே போல அறிவு பசி அவ்வப்பொழுது தேவையானதை கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும். இப்ப இந்த சூழல்ல, இந்த 2026 பிறந்துருச்சு, இந்த சூழல்ல இன்றைக்கு என்ன பசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பசியாக இருக்கிறது. நிறைய உதாரணங்களுக்கோ விவரங்களுக்கு நான் போக விரும்புகிறோம். ஒரு 6 மணிக்குள்ள நிகழ்ச்சி முடித்த இந்த அரங்கத்தை வேறொரு நிகழ்ச்சிக்கு நம்ம கொடுக்கணும். பின்னாடி டிகேஆர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல் நிலவி கொண்டு இருக்கிறது. உலகளவிலும் நடைபெறுகிறது, உள்ளூர் அளவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய ஒரு சூழலில் இந்த நூல் வெளிவந்திருப்பது என்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. நல்ல பசி நேரத்துக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இன்றைய சூழல்ல, இந்தியாவினுடைய அரசியல் சூழல்ல இன்றைக்கு இந்த புத்தகம் தோழர் பாக்கியம் வெளியிருக்கக்கூடிய சீன சோசலியத்தில் மதங்களும் வழிபாடுகளும் என்கிற புத்தகம் மிக மிக தேவை என்று நான் கருதுகிறேன். ஏதோ நம்முடைய கட்சி தோழர்கள் அல்லது தொழிற்சங்க தலைவர்கள் என்று இல்லாமல் எவ்வளவு அதிகபட்சமாக தமிழக மக்களிடத்திலே இந்த நூல் செல்லுகிறதோ அந்த அளவிற்கு ஒரு புரிதலை உருவாக்க முடியும். நல்லது. இரண்டாவது, இந்த நூலுக்கு
பால பிரஜாபதி அடிகளார் மிகச்சிறப்பாக வரவேற்று ஒரு அணுகுரை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி விஜயசங்கர் மூத்த பத்திரிகையாளர், முன்னாள் ஃப்ரண்ட் லைன் ஆசிரியர், அவரும் மிகச் சிறப்பான முறையில் எழுதியிருக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள். பெருமாள் அவர்கள் எழுதுகிற பொழுது இது போன்ற ஒரு நூல் இதுவரையில் வெளிவந்தது இல்லை என்று மிக அழுத்தமாக குறிப்பிட்டிருப்பது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் நிறைய படிச்சுட்டு சொன்னாதான் அதெல்லாம் கரெக்டாக சொல்லலாம். எல்லா விஷயம் படிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அது சொல்லியிருக்கிறார் பெருமாள் அவர்கள் பதிப்பீரில் சொல்லுகிற பொழுது இது போன்ற நூல் இதுவரை வெளிவரவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். அதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த நூலை அவர் எழுதுகிற பொழுது மனோகரன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல எடுத்த எடுப்பிலேயே சீனாவிற்கு செல்லவில்லை. மார்க்சிட்ட போய், லெனின்கிட்ட போய், ஏங்கல்ஸ்கிட்ட போய், அப்புறம் லெனின்கிட்ட போய், அப்புறம் ஸ்டாலின், இவர்களெல்லாம் மதங்களை பற்றி என்ன சொன்னார்கள், என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்கிற அந்த தத்துவ விளக்கங்களை மிக விரிவாக சொல்லி இந்த தத்துவங்களை ஏற்றுக்கொண்ட கட்சி அங்கே ஆட்சி நடத்துகிறது. அதனாலதான் அங்க மதம் பிரச்சனையாக்கப்படலை. எல்லா மதங்களும் அனுமதிக்கப்படுகிறது, எல்லா ஆலயங்களும் அனுமதிக்கப்படுகிறது என்கிற விவரங்களை மிகச் சிறப்பான முறையில் இதில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே போல சீன மதம்லாம் முன்னாடியே சொன்னவங்க சொல்லிட்டாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஏதோ இன்றைக்கு நேற்று ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லை. மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதி வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை 1848 வெளியிடப்பட்டது. எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்துங்க. நூற்றாண்டுகளை எல்லாம் கடந்து விட்டது. ஆனால் அந்த அறிக்கை ஒரு சின்னோண்டு புத்தகம் தான், சின்ன புத்தகம். பாக்கிய புத்தகத்தை விட சின்னது. வாக்கியம் இருக்கிற புத்தகத்தை விட அது ரொம்ப சின்ன புத்தகம் தான். அது வெளிவந்த உடனேயே உலகம் முழுவதும் பரப்பப்பட்ட செய்தி என்ன? இவர்கள் நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுளுக்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதுதான் மிக கடுமையான பிரச்சாரமாக மேற்கொள்ளப்பட்டது. எல்லா தேவாலயங்களிலும் பேசப்பட்டது, எல்லா மசூதிகளிலும் பேசப்பட்டது. இன்று வரையும் அதை பேசிக் கொண்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு என்பதை வெளிப்படுத்துவதற்கான காரணங்களாக அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்றிலிருந்து தொடங்குகிறது, படிப்படியாக குறைந்து வருகிறது. அன்றைக்கு இருந்த கோபம், ஆத்திரம்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து, ஏற்கனவே யாருமே இங்க நமக்கு ஆதரவாக வரமாட்டாங்க. ஆனா இன்றைக்கு இந்த நிலைமைகள்லாம் மாறி இருக்கிறது. சிறுபான்மை மக்கள், உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாப்பவர்கள், உண்மையில் பாதுகாப்பவர்கள் யார் என்பதையெல்லாம் இன்றைக்கு அடையாளம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், இவைகளை பிரச்சாரத்தின் மூலமாகவே முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. பிரச்சாரம் தேவை, அதை ஒன்றும் இல்லை என்று மறுக்கவில்லை. விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பிரச்சாரம் என்பது கண்டிப்பாக தேவை என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதனால் மட்டுமே இது முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை மார்க்ஸ் அவர்கள் நிராகரிக்கிறார் என்பது இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. அதுதான் எடுத்து டீ கேட்ட கான்செப்ட். பொருளாதார சுதந்திரத்தை எட்டாமல் இந்த நம்பிக்கையிலிருந்து விடுபடுவது கடினமானது. இங்கேயே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இருப்பீங்க, மத நம்பிக்கை உடையவர்கள் இருப்பீங்க. இந்த கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தேவாலயத்திற்கு சென்றாலும் சரி, அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதி பெரிய பணக்கார சாமி அங்க போனாலும் சரி, அல்லது மசூதிகளுக்கு சென்றாலும் சரி, யார் போறா? எல்லாரும் போல. தங்களுடைய குடும்பத்தில், வாழ்க்கையில் பிரச்சனைக்குரியவர்கள் அங்க போறாங்க. இஸ்லாம் மதத்தை சேர்ந்தா மசூதிக்கு போறாங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்களுக்கு போறாங்க, இந்துக்களாக இருந்தால் வெங்கடாஜலபதி கோயிலா அல்லது கேரளாவில் ஒரு கோயில் இருக்க சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு. ஏன்னா அங்கே தங்கம்லாம் திருட்டு போயிட்டே இருக்குது. ஐயப்பனால ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியல. அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் என்ன வேண்டிக்கிறாங்க? இவர்கள் எங்கே போனாலும் என்ன வேண்டிக்கிறாங்க?
என் பையன் நல்லா படிச்சுட்டான், அவன் நல்ல வேலை ஒன்றுக்கு ஏற்பாடு பண்ண, அங்க போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பொண்ணு வயசுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் நல்ல மாப்பிள்ளை வேணும், கல்யாணம் நடக்குன்னு அங்க போய் மனு கொடுக்குறாங்க. வீட்டுல ரொம்ப வறுமையா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, கஷ்டங்கள் தீரணும், கஷ்டத்தை தீர்த்து வைப்பாய் அப்படின்னு அங்க போய் சொல்றாங்க. முடிச்சிடலாம். ஆக இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு காணக்கூடிய இடமாக அது பார்க்கப்படுகிறது. அது அங்க ஏன் பார்க்கலன்னா, அங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் சாப்பாடும் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அவன் எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் குறைந்த எண்ணிக்கையில 142 கோடி மக்கள் உள்ள நாட்டுல ஒரு எண்ணிக்கை சொன்னாரு, 20 லட்சம் பேர் என்னமோதான் அப்படியில நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க என்று இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதை மனோகரன் இங்கே குறிப்பிட்டார். ஆகவே இவையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள். டிகேஆர் மணி அடிச்சிட்டாப்ல. டிகேஆர் மணி அடித்த பிறகு நீள்றது சிஷியனுக்கு அழகல்ல. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த காலத்திற்கு, இன்றைய காலத்திற்கு, இன்றைய தேதிக்கு வாக்கியம் எழுதியிருக்கிற புத்தகம் மிகச் சிறப்பான புஸ்தகம். 150 ரூபா தான் விலை. எல்லோரும் படிக்கணும்னு சொல்றதை விட எல்லோரும் விலை கொடுத்து வாங்கி படிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியில கலந்து